அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் வரும் 30வது குறள் அந்தணர்கள் அல்லது சான்றோர்களின் இயல்பை பற்றி கூறுகிறது. திருக்குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்று எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். பொருள்: எல்லா உயிர்களிடத்தும் செம்மையான அருளைக் கொண்டு, அதாவது கருணையோடு நடப்பவர்களே அந்தணர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். பிறப்பால் அல்லாமல் உயிர்கள் மீது காட்டும் கருணையே ஒருவரை சான்றோராக்குகிறது. இதன் சிறுகதை உண்மையான சான்றோர். ஒரு அடர்ந்த காட்டினோரத்தில் சிறிய குடிலொன்றில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். ஊர் மக்கள் அவரை பெரிய ஞானி என்று போற்றினார்கள். அதே ஊரில் செல்வம் படைத்த ஒருவர் இருந்தார். அவருக்கு தான் ஒரு பெரிய அந்தணர், அதாவது சான்றோர் என்ற கர்வம் இருந்தது. ஒருமுறை அந்த செல்வந்தர் முனிவரை பார்க்கச் சென்றார். ஐயா, நான் தினமும் வேள்விகள் செய்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், என்னை விட சிறந்த அறவோர் யாரும் இருக்க முடியுமா என்று பெருமையாக கேட்டார். அப்போது அந்த குடிலுக்கு வெளியே ஒரு சிறுவன் அடிபட்ட ஒரு பறவையை கொண்டு வந்தான். அந்த பறவை வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. இதை பார்த்த செல்வந்தர், அந்த அழுக்கு நிலத்தில் பறவையை வைக்காதே, என் ஆடையில் இரத்தம் பட்டுவிடும் என்று விலகி நின்றார். ஆனால் அந்த முனிவர் பதறியபடி ஓடி வந்து அந்த பறவையை தன் கையில் ஏந்தினார். அதற்கு தண்ணீர் கொடுத்து அதன் காயத்திற்கு மருந்திட்டு வருடினார். அந்த பறவை மெல்ல கண் விழித்து அமைதியானது. முனிவர் செல்வந்தரை பார்த்து சொன்னார், ஐயா, மந்திரங்கள் சொல்வதாலோ அல்லது உயர்ந்த குலத்தில் பிறந்ததாலோ ஒருவர் சான்றோராகிவிட முடியாது. எந்த உயிருக்கு துன்பம் நேர்ந்தாலும் தன் உயிரைப் போல கருதி இரக்கம் காட்டுபவரே உண்மையான சான்றோர். இதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை உணர்ந்தார். ஆடம்பரமும் குலப்பெருமையும் அல்ல, எவ்வுயிர்க்கும் செந்தன்மை, அதாவது கருணை காட்டுவதே ஒருவரை சிறந்த மனிதராக மாற்றும் என்பதை வள்ளுவர் வாக்குப்படி அன்று புரிந்து கொண்டார். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.